அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களின் கவனத்திற்கு, தற்போதைய சூழ்நிலையில உங்களுடைய விசிட் விசா, உம்ரா விசா எந்த டேட்டில் எக்ஸ்பிரி ஆகுதோ அந்த எக்ஸ்பிரி டேட்டுக்கு முன்கூட்டியே நீங்கள் பயணத்தை திட்டமிடுங்க. நீங்கள் எந்த ஃப்ளைட்ஸில் புக் பண்ணியிருக்கீங்க அந்த ஃப்ளைட்ஸை திரும்ப ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்கள். ஏர்லைன்ஸு இல்லை கிராஸ் செக் பண்ணி அந்த ஃப்ளைட்ஸு ஆப்ரேஷனில் இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஃப்ளைட்ஸ் உங்களுக்கு கிடைக்காட்டி வேறு ஃப்ளைட்ஸில் நீங்கள் ட்ராவலை ஆல்டர்னேட்டாக ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்குடைய டெஸ்டினேஷன் இல்லாட்டி நியர்பை டெஸ்டினேஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் திருச்சிக்கு போகணும், நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆப்ரேஷனில் இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே ரீஃபண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏர்லைன்ஸில் நீங்கள் புக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். இதே மாதிரி ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸு அதிகப்படியாக கேன்சல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸை விட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்ஸில் புக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு ஒன் வே ஏர்லைன் டிக்கெட்டே கடுமையான விலைகளில் இருக்குது. ஸோ அதனால் முடிந்தவரை சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதனுடைய ரேட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் நிறைய கேரளாவுக்கு விட்டுருக்காங்க. ஸோ அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸில் சீட்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அதுலேயும் புக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை புக் பண்ணுங்கள். ஒரே டெஸ்டினேஷன், சப்போஸ் நீங்கள் திருச்சிக்கு போகணுன்னா அந்த திருச்சிக்குள்ள டெஸ்டினேஷனே நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க. சென்னைக்கு கிடச்சினா சென்னைக்கு புக் பண்ணிடுங்க, கொச்சின் கிடச்சினா கொச்சினை புக் பண்ணிடுங்க. அங்கேருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாறி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள வாய்ப்பு. ஸோ இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடைசி நேரத்துக்குள்ளே உள்ள இஷ்யூஸை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போயே நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ட்ராவல்ஸில் டிக்கெட்டிங் புக் பண்ணிட்டீங்கன்னா சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணுறதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா வெப் போர்ட்டல், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோடு வச்சு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் பல சிக்கல்களை உருவாக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள ட்ராவல்ஸில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ அதுதான் சிறந்ததாக இருக்கும். ஸோ பாருங்கள், ட்ராவல்ஸில் புக் பண்ணிவிட்டு உங்களுடைய பயணத்தை முன்கூட்டியே நீங்கள் திட்டமிடுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.